அன்பர்களே, இன்று பிரதோஷம். சாக்கோட்டை ஸ்ரீ அமிர்த கலசநாதர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். கும்பகோணம் மன்னார்குடி சாலையில் 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கோட்டை சிவன் கோயில் நிறுத்தும் அருகில் உள்ளது. பிரளயத்தால் உலகம் அழியப் போகிறது என்பதை உணர்ந்த பிரம்மதேவர் தனது படைப்பு தொழிலை மீண்டும் பெற சிவபெருமானிடம் முறையிட்டார். உடனே சிவபெருமான் அனைத்து புண்ணிய தலங்களிலிருந்தும் மண்ணெடுத்து வந்து அதில் தேவாமிர்தத்தை விட்டு கலந்து ஒரு கலயம் செய்தார். அதை அமிர்தத்தால் நிரப்பி அந்த குடம் வேத ஆகம புராண இதிகாசங்களையும் அனைத்து ஜீவராசிகளுக்குமான ஜீவ வித்துகளையும் விட்டு வைத்தார். அதன் மீது மாவிலை தர்பை வைத்து குடத்தின் வாயை தேங்காயால் மூடி மேருமலையில் வைத்து பூஜித்திடுமாறு பிரம்மனோடும் கூறினார். பிரம்மனும் அவ்வாறே செய்தார். பிரளயத்தில் அந்த கலயம் அடித்து செல்லப்பட்டு ஒரு இடத்தில் நின்றது. சிவபெருமான் வேடனாக வந்து அந்த கலயத்தின் மீது அம்பு எய்திட அது 3 பாகங்களாகியது. இக்கலயத்தின் நடுபாகம் விழுந்து லிங்கமாக மாறிய இடமே இந்த சாக்கோட்டை எனப்படும் திருக்கலய நல்லூர் ஆகும். இந்த சாக்கோட்டை இறைவனை பிரம்மதேவர் பூஜித்து பேறு பெற்றுள்ளார். இறைவன் அமிர்தவல்லி அம்பாள் இங்கு தவம் புரிந்து இறைவனை மணந்து கொண்டதாக ஐதீகம். சுந்தரமூர்த்தி நாயனார் அதிகம் பாடிய தேவார தலம். கோவில் 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. 3ஆம் குலோத்துங்க சோழனாலும் தஞ்சை நாயக்க மன்னர்கள் காலத்திலும் கும்பாபிஷேகங்கள் நடத்தப்பட்டுள்ளன. கிழக்கு நோக்கி ஆலயத்தின் முன்புறம் சுதையாலான பஞ்சமூர்த்திகளுடன் கூடிய கோபுர வாசல் உள்ளது. உள்ளே தனி மண்டபத்தில் நந்தி ஈசனை நோக்கி உள்ளார். வலப்புறம் விழா மண்டபம் உள்ளது. தொடர்ந்து 3 நிலைகளோடு கூடிய கோபுரத்தை அடுத்து செங்கல் மண்டபம் உள்ளது. இங்கு சுதையாலான மீனாட்சி திருக்கல்யாண காட்சி உள்ளது. மகா மண்டப வாயிலின் தென்புறம் நர்தன விநாயகரும் வலப்புறம் தண்டபாணியும் உள்ளனர். அர்த்த மண்டபத்தில் 2 துவாரபாலகர்கள் உள்ளனர். கருவறையில் இறைவன் அமிர்தலிங்கேஸ்வரர் லிங்க திருமேனியராய் உள்ளார். இவரை வணங்கி புதிய தொழிலை தொடங்கினால் அமோக லாபம் கிடைக்கும் என்பது இங்கு நம்பிக்கை. இங்கு ஆயுஷோமம், ஷட்டதூர்த்தி, சதாபிஷேகம் செய்து கொள்வது சிறப்பு. மகா மண்டபத்தின் தெற்கு நோக்கி அமிர்தவல்லி அம்பாள் தனிச்சன்னதி கொண்டு அருள் பாலிக்கிறாள். 5 பௌர்ணமி நாள்கள் மாலையில் அம்பாளுக்கு 54 தீபமேற்றி வேண்டினால் திருமணப்பேறு கிட்டிடும். வெள்ளிக்கிழமைகளில் சுவாமி அம்பாளுக்கு 5 தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் எல்லா தடைகளும் நீங்கிடும். கோட்டத்தில் உள்ள லிங்கோத்பவர் பச்சை கல்லால் ஆனவர். இவரை அமாவாசை நாள்களில் வணங்கினால் அனைத்து செல்வங்களும் சேர்ந்திடும். தட்சிணாமூர்த்தி சன்னதி கொண்டுள்ளார். பிரகாரத்தில் பிரம்மன், துர்க்கை, சண்டிகேஸ்வரர், பைரவ சன்னதிகள் உள்ளன. மாத சிவராத்திரி, தேய்பிறை அஷ்டமி, ஐப்பசி அன்னாபிஷேகம், மகா சிவராத்திரி, பிரதோஷம் போன்றவை இங்கு விழா நாட்களாகும். நல்லென எல்லாம் அருளும் சாக்கோட்டை ஸ்ரீ அமிர்தவல்லி உடனாய ஸ்ரீ அமிர்த கலசநாதரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.